ஆம் கிரியா பாபாஜியே நமஹ. இந்த வீடியோ பதிவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரங்களிலிருந்து பகுதி 1 சமாதி பாதத்தின் 5 மற்றும் 6வது சூத்திரங்களை காணவிருக்கிறோம். இந்த 5 மற்றும் 6வது சூத்திரங்கள் நாம் முன்னதாக விவாதித்த முதல் 4 சூத்திரங்களின் தொடர்ச்சியே. அதாவது மனமானது சித்தா, மனஸ், புத்தி, அகங்காரா என்ற 4 நிலைகளில் செயல்படுகின்றது என்று கண்டோம். 5வது சூத்திரத்தில் அவர் அதன் மாறுபட்ட தன்மைகள் 5 விதமாக இருக்கின்றது என்று கூறுகிறார். அதாவது 5வது சூத்திரமாவது விருத்தியாய பஞ்சதயாய கிளிஷ்டா அக்ளிஷ்டா. இதன் விளக்கமாவது மனதின் மாறுபட்ட தன்மைகள், மன விருத்திகள் 5 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 5 வகுப்புகளிலிருந்து அவை வலியுள்ளது மற்றும் வலி அற்றதாகவும் மேலும் 2 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது என்கிறார். இந்த 5 விதமான மனதின் மாறுபட்ட விருத்திகள், அதாவது மனதின் மாறுபட்ட தன்மைகளை ஒரு 6வது சூத்திரத்தில் பின்வருமாறு கூறுகின்றார். 6வது சூத்திரமாவது பிரம்மண விபர்யாய விகல்ப நித்ரா ஸ்மிருத்தியாய. இவையே இதன் 6வது சூத்திரத்தின் விளக்கமாவது சரியான அறிவு முதலாவதாக, 2வது பகுத்தறிய முடியாத அறிவு, 3வது கற்பனையான சொல்லாடல் அல்லது மாறுபட்ட சொல்லாடல். அதாவது நமது அனுபவங்களை விவரிக்கும் போது அதை சரியான விதமாக வாக்கியமாக அமைக்க முடியாத தன்மை. 4வதாக தூக்கம் மற்றும் 5வதாக நமது ஞாபக சக்தி அல்லது நினைவு திறன். இவைகளே மனதின் 5 விதமான மாறுபட்ட தன்மைகள் என்கிறார். அதாவது சரியான அறிவு, பகுத்தறியப்பட முடியாத அறிவு, ஒரு கற்பனையான சொல்லாடல், தூக்கம் மற்றும் நினைவுத்திறன் அல்லது ஞாபக சக்தி. சரியான அறிவு என்பது நான் படிப்பதன் மூலமாகவோ, பார்ப்பதன் மூலமாகவோ, கேட்பதன் மூலமாகவோ, அனுபவத்தின் மூலமாகவோ இந்த புற உலகில் இருந்து சேகரித்த அறிவு, அது சரியான அறிவு. இங்கு எப்படி நாம் வாழ்வது, எவ்வாறு நடந்து கொள்வது, எவ்வாறு பேசுவது, எவ்வாறு பழகுவது, இது போன்ற நமது பிழைப்புத்தன்மைக்கு உதவுகின்ற சரியான அறிவு. இதுவே முதல் மாறுபட்ட நிலை மனதின். 2வது மாறுபட்ட நிலை பகுத்தறிய முடியாத அறிவு. அதாவது இந்த அறிவு என்பது நம் மனதில் மனவிருத்திகள் ஏற்கனவே பதியப்பட்டவை. இதிலிருந்து நாம் செயல் வினையாற்றுவோம். அதாவது எந்த பகுத்தறிவு தன்மையை யோசிக்காமல் தாமாக இயங்குகின்ற அறிவு. இது நாம் பழக்க வழக்கங்களில் நிறைய இடங்களில் காணலாம். ஒரு கார் ஓட்டுவதை பழகுவது, ஏதாவது ஒரு ட்ரைனிங், அதாவது பயிற்சி, அதாவது மிதிவண்டி ஓட்டுவதை பழகுவது, இதெல்லாம் நம் மனதில் ஏற்கனவே பதியப்பட்டுவிடும் நாம் அதை கற்றவுடன். இதை திரும்ப திரும்ப நம் பகுத்தறிந்து செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு முறை முழுவதுமாக கற்றுவிட்டால் அது தானாக நம் மனப்பதிவிலிருந்து, மூளையின் பதிவிலிருந்து தானாக செயல்படும். இது 2வது. 3வது கற்பனையான சொல்லாடல். அது நாம் இந்த மொழிகளை கற்றுக்கொள்கிறோம், பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்கிறோம், நாம் தாய்மொழியை கற்றுக்கொள்கிறோம். அதிலிருந்து நாம் என்ன
உணர்கின்றோம், நம் மனத்தில் என்ன உணர்கின்றோம், நாம் என்ன அனுபவிக்கின்றோம் என்பதை சரியான முறையில் அதை பகிர முடியாமல் ஒரு கற்பனையான சொல்லாடலாகவே நாம் பகிர்கின்றோம். அதாவது முழுவதுமாக நம்மால் அதை மற்றவர்களுக்கு உணர்த்த முடியவில்லை இந்த சொல்லாடலாம். எனவே இதையே ஒரு கற்பனையான சொல்லாடல் என்று இவர் கூறுகிறார். இது மூன்றாவது வேறுபட்ட நிலை, மனதின் விருத்தி. நான்காவது மனதின் விருத்தி என்பது தூக்கம். அதாவது ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவன் தனது விழிப்புணர்வு நிலையிலிருந்து கீழான நிலையான விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கிறான். இதையே ஆங்கிலத்தில் அன்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட் என்று சொல்வார்கள். அப்போது அவனுக்கு உடல் தெரிவதில்லை, மனம் தெரிவதில்லை, இந்த உடலில் என்ன நடக்கிறது என்பது எதுவுமே ஒரு கவனமோ ஒரு விழிப்புணர்வோ இல்லை. இதையே நான்காவது மனதின் மாறுபட்ட நிலை என்று கூறுகிறார், அதாவது தூக்கம். ஐந்தாவது நிலை என்பது ஞாபக சக்தி, நினைவுத்திறன் என்று கூறுகிறார். நினைவுத்திறன் என்பது நாம் படிப்பது, கேட்பது, பார்ப்பது, நம் வாழ்வின் அனுபவங்கள், இந்த புற உலகில், இந்த சமுதாயத்தில் நாம் பழகும்போது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் நம் மனதில் பதியப்பட்ட நினைவுகள், ஞாபகங்கள் என்பதே ஐந்தாவது மனதின் மாறுபட்ட நிலை. ஏன் இதை கூறுகிறார் என்றால், இந்த ஞாபக திறனில் இருந்தே நாம் பின்வரும் எதிர்கால செயல்கள், எதிர்காலத்தில் நாம் சந்திக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அணுகுவோம். இதிலிருந்தே நாம் முடிவுகளை எடுப்போம். இதிலிருந்தே நாம் எவ்வாறு எதிர்வினை செய்கின்றோம் என்பது முடிவு செய்யப்படுகிறது. இது அனைத்துமே இந்த ஞாபக சக்தி ஏற்கனவே நம் மனதின் மூளையின் மனதில் பதியப்பட்ட முற்கால பதிவுகளிலிருந்தே நாம் செயல்வினை ஆற்றுகின்றோம். இந்த நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அவ்வாறாகவே நாம் நடந்து கொள்கிறோம். ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பது அவனது இந்த ஞாபக சக்தியிலிருந்தே முடிவு செய்யப்படும். அதுவே அவனது பழக்க வழக்கங்களாக மாறும். இதையே இந்த ஐந்தாவது ஆறாவது சூத்திரத்தில் அவர் விளக்குகின்றார். அதாவது ஐந்தாவது சூத்திரமாவது மனதின் மாறுபட்ட நிலைகள், மனவிருத்திகள் என்பது 5 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் வலிமிகுந்தவை அதாவது வலியுடனானவை அல்லது வலியற்றவை இவை என மேலும் 2 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது சூத்திரத்தில் அந்த 5ஐயும் வரிசைப்படுத்துகிறார். சரியான அறிவு, பகுத்தறிய முடியாத பழக்க வழக்கப்பட்ட அறிவு, கற்பனையான சொல்லாடல், தூக்கம் மற்றும் ஞாபகத்திறன். இதுவே இந்த சித்தா என்ற தூய நிலையிலிருந்து மனஸ், புத்தி, அகங்காரா என்ற மனவிருத்திகளில் இந்த 5 விதமாக அது பிரித்தறியப்படுகிறது. பின்வரும் சூத்திரங்களில் இதிலிருந்து எவ்வாறு நாம் அந்த நேரடி அனுபவமான நமது உண்மைத்தன்மையை நேரடியாக அனுபவிக்கும் முறைகளை அவர் விளக்குகின்றார். அதை பின்வரும் வீடியோ பதிவுகளில் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சேனலுக்கு. எனவே நீங்கள் பின்வரும் யோகிஞான வீடியோ பதிவுகளை தவறவிடாமல் காணலாம். நீங்கள் மகா அவதார் பாபாஜியின் குண்டலினி கிரியா யோகாவை அவரது நேரடி சீடனிடமிருந்து தீட்சை பெற்று பயில பின்வரும் இந்திய தொலைபேசி எண்ணை அழைக்கவும். 9022360583, அதாவது 9022360583 என்ற எண்ணை வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் செய்வதன் மூலமாகவோ அழைக்கலாம். நன்றி, வணக்கம். கிரியா பாபாஜி.